நினைக்கத்தக்கதாய் எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 26 ஒரு 4 வசனங்கள், இதில் 2வது வசனங்கள், பேஜ் நம்பர் 161. லேவியராகமம் 26:2. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். 3வது வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். 9வது வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. அடுத்த வசனம், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த சத்தியங்களை கூட நம்ம தியானிக்கும்படியாக அந்த காலையில் வேலை கூட நம்ம கூடி வந்திருக்கிறோம். என் ஓய்வு நாட்களை குறித்து, நம்மளோட ஓய்வு நாட்கள் இந்த காலை வேளையில் வெறும் இந்த 1 மணி நேரம் மாத்திரமல்ல, இந்த அனுதினமுமே கூட இந்த நாட்கள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நம்ம இந்த நாட்களை குறித்து பயபக்தியாக, இதில் என் பரிசுத்த ஸ்தலங்கிறது ஒன்லி இந்த சபை மாத்திரம் கிடையாது, நம்மளோட சரீரமே பரிசுத்த ஸ்தலமாக தான் இருக்குது. அதை பயபக்தியாக இருந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நம்ம நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேல் பலிக்கும். அவரோட கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படி கை கொண்டு இதன்படி செய்கிறவர்களுக்கு உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, தேவன் எப்பொழுதுமே நம்மளோட வழிகள் மேல் நோக்கமாக இருக்கிறார். நம்மளோட ஒவ்வொரு செயல்களையுமே நோக்கமாக இருந்து பழகவும் பெருகவும் பண்ணி, இங்கிலீஷ் பைபிள் எப்படி கொடுத்துருக்கு, இன்க்ரீஸ் யுவர் நம்பர் இன் இன்க்ரீஸ் யுவர் ஃப்ரூட்ஃபுல். பழகவும் பெருகுங்கிறது ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, நம்மளோட ஆவிக்குரிய கனிகள்லையும் கூட நம்ம இருந்த வண்ணமே இல்லாதபடிக்கு தேவனுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியில் நல்ல மேம்பட்டவர்களாய் இந்த சபையும் கூட இன்னும் பெருகத்தக்கதாயும், சபைகள் மேல் கர்த்தர் எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருந்து நம்ம சபைகளில் ஒவ்வொருவருக்குள்ளாய் பேசுகின்ற அந்த வார்த்தைகள், சபையிலேருந்து பெறப்படுகின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் கூட நம்ம தேவனுக்குள்ளாய் ஒரு உடன்படிக்கையை திடப்படுத்தத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கூட நம்ம தியானித்து இந்த நாட்களை ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த ஓய்வு நாட்களில் கூட உம்மை கர்த்தாவே உயர்த்திடவும் உம்மேல் எப்பொழுதும் நாங்கள் பயபக்தியாக இருக்கவும் கூடி வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரும் கூட எங்கள் இருதயங்களில் உண்டான உம்முடைய உடன்படிக்கையும் வார்த்தைகளையும் கர்த்தாவே திடப்படுத்தத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த ஓய்வு நாட்கள் முழுவதுமாய் கூட நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியாய் காணப்படவும், இந்த 1 மணி நேரம் மாத்திரமல்லப்பா, இந்த நாள் முழுவதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறவும், இந்த ஒரு வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு இளைப்பாறுதலுள்ள நாட்களாய் நீர் இந்த தேசங்களில் வைத்து நீர் எங்களை கர்த்தாவே அரவணைத்து வழி நடத்துகிறீரப்பா. இந்த நாள் முழுவதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கவும், பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எங்களை இன்னும் உமக்குள்ளாய் கர்த்தாவே எங்களுக்குள்ளாய் பேசிய வாக்கு தத்துவங்களையும் வார்த்தைகளையும் திடப்படுத்தக்கூடியதாக மாறிடுவதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே உடைய ஆத்துமா எங்களை அரோசிப்பதில்லை என்று சொன்னீரப்பா. எப்பொழுதும் எங்கள் நடுவிலே உடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்திருக்கிறீர். இந்த சரீரமானது நீர் வாசஸ்தையும் வாசஸ்தலம் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் நாங்கள் கர்த்தாவே சரீரங்கள் அசுசிப்படாதபடிக்கு எங்களுடைய எண்ணங்களிலும் செய்களிலும் எல்லாவற்றிலும் கூட கர்த்தாவே பரிசுத்தமாய் நாங்கள் காணப்படத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட கூட எப்பொழுது நடுவில் உலாவுகிற தேவனாய் கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட உமக்கு பயப்படுகின்ற பயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கவும், கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்து சேர்ப்பதல்ல, உம்மை கர்த்தாவே வழிகாட்டவும், உம்மை கர்த்தாவே அறிந்து கொள்ளவும், உமக்கு பயப்படுகின்ற பயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்தாய் மாற்றி செல்லவும், எங்களுடைய பிள்ளைகள் வருகின்ற காலங்களுக்கு கூட இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே சாட்சி பகிரத்தக்கதாயும், சபைகளில் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே நீர் கண்ணோக்கமாக இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கண்ணோக்கமாக இருந்து அது எங்களுக்குள்ளாய் நிறைவேறி வருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரும் கூட ஆவிக்குரிய ரீதியில் நீர் பழகவும் பெருகவும் பண்ணி இந்த சபைகளில் ஒவ்வொருவரும் கூட இன்னும் அநேக ஆத்துமாக்களால் இந்த சபையும் கூட பழகவும் பெருகவும் பண்ணத்தக்கதாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட உண்டான உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தாவே நீர் திடப்படுத்தத்தக்கதாயும், நாங்களோ கர்த்தாவே எங்களோட சரீரங்களை நீர் வாசஸ்தையும் வாசஸ்தலங்களாய் நாங்கள் போற்றி பாதுகாக்கத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலைவேளை கூட பேசுகிறது ஆசனை மறுத்து நீர் வெளிப்படவும் கர்த்தாவே, இந்த காண்கிற கண்களையும் கேட்கிற செவிகளையும் கர்த்தாவே நீ தீவிரப்படுத்தத்தக்கதாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. காண்கிறவன் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவரின் செவிகள் கவனித்தே இருக்கும் என்று சொன்னதில் இந்த அயர்ந்த கண்களை கர்த்தாவே நீக்குங்க, எங்களோட செவிகளை எப்பொழுதும் சீர்படுத்துங்கப்பா. உங்களோட வார்த்தைகள் நாங்கள் உட்கொண்டு இன்னும் அநேருக்கு கர்த்தாவே பயனுள்ளவர்களாகியும்
உம்முடைய கர்த்தாவே இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே ஜீவ தண்ணீராய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைகளையும் வேத வாசிப்பிலையும் கர்த்தாவே இந்த காணிக்கை ஜெபம் சபையிலிருந்து இந்த புல்பீட்டிலிருந்து ஏற எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னம் அந்த சபை முழுவதும் நிரம்பியிருக்கத்தக்கதாய் கூட இந்த காலை வேளையில ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர். என்னை காண்கிற தேவன் நீர். என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிற தேவன் நீர். என் நினைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கூட எனக்கும் அப்படிலாம் ஒரு ஆசை தான் இருக்குது பாஸ்டர். நானும் கர்த்தர் என்ன செய்யணும், நாடி தேடி ஓடணும், அவருடைய பிரசன்னத்தில் நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு சில ஒழுங்குமுறைகளை கூட நான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். டிசிப்ளின் அவர் செல்ஃப் ஆர் செல்ஃப் கண்ட்ரோல். டிசிப்ளின் எப்படி தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லை கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு ஒழுங்குமுறை தான் என்னதான் ஒரு டிசிப்ளின் வேணும்ல. டிசிப்ளின் ஒன்று எல்லாருக்கும் என்ன செய்யறதுல பிடிக்கிறது இல்லை, அப்படிதானே? ஏன்னா எல்லா மனிதர்களும் சுய விருப்பத்தின் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யணும், நான் எதை விரும்புறேனோ அதை நான் செய்யணும். இதுதான் எல்லாரும் விருப்பம், எல்லாருடைய விருப்பமும் அப்படிதான். யாராவது ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணா நமக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்குதா பிடிக்கலையா? ஆமா, சின்ன பிள்ளைங்களுக்கே பிடிக்கல பாருங்க. சின்ன பிள்ளைகள் கூட தான் விருப்பத்தின்படி தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் அவர்களை கண்ட்ரோல் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும்னா என்னது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அப்படிதானே? சின்ன பிள்ளைங்களுக்கே அப்படி இருந்ததுன்னா பெரிய ஆளுங்களுக்கு கடினமான காரியம்தான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒழுங்குமுறைப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ the lifestyle of the Christian standard is very high. தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்குமுறை. அதனுடைய தரம் மிகவும் மேலோங்கி இருக்கின்ற ஒரு தரம். கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எனிஹாவ் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல. ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாழணும்னு விரும்புகிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையின் ஒழுங்குமுறை, நான் எப்படி என்னுடைய டிசிப்ளின் லைஃப் கற்றுக்கொண்டு நான் வாழ முடியும்னு சொல்லி நாம் பார்க்க போறோம். பாருங்க, எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இது தமிழ்ல படிக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சரியா அதை விளங்கி கொள்ள முடியல. இங்கிலீஷ்ல சின்னதா ஒரு வார்த்தை சொல்றேன். பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட் a little அப்படின்னு இருக்கு. சரீர முயற்சி ஒரு சிறிய பிரயோஜனத்தை தான் கொடுக்குது. பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட் a little, but godliness is profitable for all things. godliness, தேவ பக்தி எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமா இருக்குது. பாடிலி எக்ஸசைஸ், நாம் சரீர பிரகாரமாக சில கட்டுப்பாடுகளை
இல்ல முயற்சிகளை எடுக்கிறோம். இது ஒரு சிறிய அளவுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குது. ஆனால் தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. எக்ஸசைஸ் அப்படின்ன உடனே அந்த வார்த்தை நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. எல்லாருக்கும் யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் கை தூக்கும். ஆமா, நாளையில இருந்து எக்ஸசைஸ் செய்திடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனா எக்ஸசைஸ் என்பது என்னது? இட்ஸ் a continuous process. அது தொடர்ச்சியாய் செய்யக்கூடிய ஒரு காரியம். நமக்கு எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பாடி ஃபிட்டா வச்சுக்கணும், எல்லாருக்கும் பிடிக்குதான், பாடி ஃபிட்டா வச்சுக்கணும். அது போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பக்தி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபிட்டா வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. ஏதோ ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்றதல்ல. நம்ம சர்ச்சில் சரவணன் இருக்கிறார். அவர் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இந்த டைம்ல ஜிம்ல தான் இருப்பார். அது அவருடைய டிசிஷன். எக்ஸசைஸ் என்பது ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸா செய்ய வேண்டிய ஒரு காரியம். சில நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு என்ன செய்யறது, பல நாள் விட்டுறது. எக்ஸசைஸ் பண்ணி எதெல்லாம் குறைஞ்சதோ அதுக்கு டபுள் மடங்கு என்ன செய்யுது. ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவ பக்தி என்பது எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமா இருக்கிறது. அப்ப தேவ பக்தி என்பது சபைக்கு உள்ள மாத்திரம் அல்ல, சபைக்கு வெளியிலையும் என்ன செய்யணும். சிலர் பாருங்க, ஆலயத்துக்கு வரணும் போது சில பேர் சில தீய பழக்கங்கள் இருந்தாலும் ஐயோ ஐயோ சர்ச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ சர்ச்சு, இன்னைக்கு சர்ச்சுக்கு வெளியில சிகரெட் பிடிக்கிறதா? ஐயோ இல்லை, இன்னைக்கு சர்ச்சு நான் என்ன செய்யணும். ஆனா ஒன்று உங்களுக்கு சொல்றேன், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை பார்க்கிறோம். நம்மளுடைய சரீரம் தான் என்னது? தேவன் வசிக்கும் ஆலயம் என்பது ஒரு இடத்தில் அல்ல. ஒரு ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதோ, இல்ல என்னை மற்றவர்கள் முன்பதாக ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியாய் காட்டிக்கொள்வது அல்ல. எப்பொழுதுமே என்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், எப்படி நான் டேக் கேர் பண்றேன். நாம் அறியாதவர்களாய் அநேக நேரம் ஒரு ஆலயத்திற்கு போகும்போது உள்ள பரிசுத்த தன்மை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யல. டிசிப்ளின் என்பது நான் விரும்புகிறதை செய்யாதபடி சில நேரம் என்ன செய்வது, கட்டுப்பாடு நான் விதிக்கிறேன். சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். அது சரியா நான் செயல்படுத்த முடியாதனால தான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு போறேன் வரேன், ஒரே இடத்துல என்னால் என்ன செய்ய முடியல. தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும்னா சில கட்டுப்பாடு, சில ஒழுங்குமுறைகளை நான் என்ன செய்யணும், பின்பற்றணும். யோசேப்பை குறித்து பார்த்தோம், ஓபேத் ஏதோமை குறித்து பார்த்தோம். அவர்களுடைய வாழ்க்கையில் சில ஒழுங்குமுறைகளை பின்பற்றியதுனால தான் தேவனுடைய பிரசன்னத்தில் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, எப்பொழுதுமே காணப்பட்டாங்க. தேவன் அவரோடு கூட இருப்பதற்கு அவர் தங்களை தயார்படுத்தி கொண்டதனால், தகுதிப்படுத்தி கொண்டதனால தான் அவன் காரிய சித்தி உள்ளவனாவே இருந்தான். எங்க போனாலும் அவனுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப இங்க பார்க்கிறோம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. Bodily exercise profit a little, but godliness profit of all things. தேவ பக்தி என்னுடைய வாழ்க்கையில, தேவ பக்தி ஒரு சில விசுவாச கூட்டத்தில் நான் இருக்கும்போது மாத்திரம் தேவ பக்தி உள்ளவனாய் நான் காட்டிக்கொள்வது அல்ல. எனக்கு தெரியும் நான் எப்பொழுதுமே என்ன செய்யணும், அந்த ஒரே மனதுடையவனாய் ஒரு ஸ்டாண்டர்டா நான் வாழ கத்துக்கிட்டேன்னா கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும், உணர முடியும். இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் நாம் நினைச்சு பார்க்க முடியாத பாவங்கள், அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் கேள்விப்படும் போது சிறு பிள்ளைகள் பாலியல்ல தாக்கப்பட்டு அந்த வாழ்க்கையே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம. ஆனா இதற்காக நாம் என்ன செய்யறோம்? தேவ பக்தி என்பது, அவர் தேவன் திரளான ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல அவர்களை பார்க்கும்போது அவர் என்ன செய்தாரா, மனதுருகினார். கிறிஸ்தவர்களுக்கு அந்த மனதுருக்கம் எங்க? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாடுகிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதவரை அவர் நம்மோடு கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச நபர்களோடு தான் நீங்க என்ன செய்வீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், அப்படிதானே? இல்ல, உங்களுக்கு நேர் எதிர் துருவமா இருக்கிறவனை நம்ம என்ன செய்யறது இல்ல, அப்படியே ஆப்போசிட்லயே வச்சுக்கிறது. செஸ்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி, நீ அங்கே நில்லு, உன்னுடைய இது உனக்கு எனக்கு என்ன செய்யாது.
நீங்களாம் சொல்ல மாட்டீங்க போல, செட் ஆகாது, உனக்கு எனக்கு செட் ஆகாது இல்ல. தேவனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துல நான் வாழணும்னா அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கு, சில டிசிப்ளினரி ஆக்ட் இருக்குது. அதன்படி என்னை நான் தயார்படுத்தி கொண்டால் அவருடைய சமூகத்துல நான் என்ன செய்ய முடியும், அனுதினமும் காண முடியும், அனுதினமும் நான் வாழ முடியும் பாருங்க இல்ல. அப்போ எக்ஸசைஸ் அப்படின்றது என்னது, டிசிப்ளின். அப்ப எக்ஸசைஸ் என்பது நான் தேவனிடத்தில் வருவது என்பது ஒன்று, வந்து சேர்ந்துட்டப்பா தேவனிடத்தில் வந்து சேருவது என்பது ஒன்று, மற்றொன்று அவரை பின்பற்றுவது. எக்ஸசைஸ் என்பது தொடர்ச்சியாய் செய்வது. நான் தேவனிடத்தில் வந்துட்டேன், நான் பிலீவரா ஆயிட்டேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசி ஆயிட்டேன், வந்து சேர்ந்துட்டேன், அது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து எக்ஸசைஸ்னா என்னது, தொடர்ச்சியாய் செய்வது. அப்ப தேவனை தொடர்ந்து நான் பின்பற்றுவது தான் எக்ஸசைஸ். அப்ப பின்பற்றும் போது, தேவனை நான் பின்பற்றும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை என்ன செய்கிறேன், நான் அனுமதிக்கிறேன். அதுதான் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ண புதுசா எக்ஸசைஸ் போயிட்டு வரவங்க எப்படி இருப்பாங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? புதுசா அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஒரு வாரம் ஆக்டிவா இருப்பாங்க. ஒண்ணு, ரெண்டாவது எப்படி பெயின், ஆக்டிவ் பெயின், எப்படி கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஆமா, அவங்க நடைய பார்த்துருக்கீங்களா? அப்பதான் ஒரு வாரம் தான் போயிருப்பாங்க, உடனே அப்படி தான் நடப்பாங்க அவங்க இல்ல, உற்சாகமா இருப்பாங்க. அப்படியே ஒண்ணு வலி, இன்னொரு ஆக்டிவா இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தாலே அப்படி தெரியும், கைகள்லாம் அப்படிதான் வச்சுதான் நடப்பாங்க ஒரு வாரத்துக்கு. புது கிறிஸ்தவர்கள் அப்படிதான், கர்த்தர் அப்படியே பயங்கர அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும் பாருங்க. ஆனா அந்த ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் தான் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பீரியட். கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, ரொம்ப வலிக்குது, ஐயோ, ஏன்னா இவன் ஒரே நாள்ல உடம்ப தேர்த்திடணும்னு எல்லாத்தையும் தூக்கி இல்ல. ஆனா அந்த ஒரு மாசத்துக்கு பிற்பாடு தொடர்ச்சியா நீங்க போறவங்களை பாத்தீங்கன்னா இட் வில் பிகம் an habit. எக்ஸசைஸ் போலனா அவங்களால என்ன செய்ய முடியாது, இந்த டைம்ல நான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா அதே ஒரு மாசம் கழிச்சு எனக்கு போதும் நிறுத்தி கொள்ற ஆட்களும் இருக்குதுல்ல. அப்ப தேவனை பின்பற்றுவது ஒரு மாசம் அல்ல, இல்ல ஒரு வாரமாக அல்ல, தொடர்ந்து நான் தேவனை பின்பற்றி அந்த ஒழுக்கத்தை நான் எனக்குள்ள நான் ஏற்படுத்தி கொண்டால்தான் தேவனுடைய பிரசன்னம், தேவனோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை, அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்டியானிட்டி, தேவனுடைய அனுபவம் கன்சிஸ்டன்டா இருக்கணும் அனுதினமும். நான் அதனாலதான் ஏற்கனவே சொல்றேன், உங்களுக்கென்று ஒரு குறித்த நேரத்தை குறிச்சு கொள்ளுங்க. ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பிலும் ஒரு குறித்த ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் டிசிப்ளினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த டைமா, இந்த டைம் நான் பிலாங்ஸ் டு காட், திஸ் டைம் இஸ் பிலாங்ஸ் டு காட். அது உங்களுடைய டைம். நீங்க மார்னிங்கா இருக்கலாம், ஈவினிங்கா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றேன் பாருங்க, அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டைம்ல தான் நிறைய என்ன செய்யும், அப்பாயின்மெண்ட் வரும், அந்த டைம்ல தான் வேலைகள் வரும். பட் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறீங்க? தேவனுக்கு அடுத்த காரியங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் தேவனுக்கு தான் கொடுக்கிறேன்னா, எந்த பெரிய வேலையா இருந்தாலும், எந்த பெரிய கமிட்மெண்ட்டா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு கொடுக்க பார்த்துட்டீங்கன்னா இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தானா அவர் பார்த்துக்குவார். ஆனா நம்ம அநேக நேரம் என்ன செய்யறோம், அதை விட்டு விடுவதனால நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். சரி, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 25:28 தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்னை நான் அடக்கி கொள்ளாதபடி, என்னுடைய ஆவியை நான் அடக்கி கொள்ளாதபடி, அந்த டிசிப்ளின் பண்ணாதபடி நான் இருக்கிறேன். நான் எங்க போறேன்னு தெரியல, அடிக்கிற காத்த போல காலையில ஆரம்பிக்கிறேன், இங்க போறேன், அங்க வரேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன், கடைசியில் என்ன செய்யறேன், வீட்டுல வந்து அடைஞ்சிடுறேன். டிசிப்ளின், தன் ஆவியை. சில நேரம் நம்ம பேசுற வார்த்தைகள் என்ன செய்யறது, நம்ம அறியாமலே சில காரியங்கள் பேசிடுறோம். நான் விரும்பல, நான் பேசணும்னு நினைக்கல, நான் ஆசைப்படல, ஆனா என்ன செய்யிட்டேன், அப்போ எனக்குள்ள உள்ள ஆவியை நான் என்ன செய்ய முடியல, என் ஆவியையே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நான் ஒரு டிசிப்ளினா, நான் ஒரு ஒழுக்கமாய் வாழ்வது என்பது முடியாத காரியம்.
வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ இந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இந்த ஆலயம், இந்த இடமானது பரிசுத்த அலங்காரத்துடனே நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்ல. என்னுடைய ஆலயம், என்னுடைய சரீரம் தான் என்னுடைய ஆலயம். இதற்குள்ள வசிக்கின்ற கிறிஸ்துவை, தேவனை நான் ஆராதிக்கணும்னா நான் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். முதல் பாருங்க, டிசிப்ளின் யுவர் மைண்ட். எனது சிந்தைகளில் ஒரு ஒழுக்கம் வேணும். என்னுடைய எண்ணங்களில் ஒரு ஒழுக்கம் வேணும். டிசிப்ளின் யுவர் மைண்ட். இன்னைக்கு நீங்க கடந்த வாரம்லாம் எதெல்லாம் நீங்க யோசித்தீங்க, உங்க மைண்ட்ல எதெல்லாம் நீங்க யோசித்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அநேக காரியங்களை நம்ம யோசிச்சிருக்கோம். இல்ல, யோசித்ததற்கு ஒரு அளவில் அநேக காரியங்களை நாம் யோசித்து வருகிறோம். அப்போ டிசிப்ளின் பண்றதுக்கு என்னுடைய எண்ணங்களை, சிந்தைகளை நான் டிசிப்ளின் பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? அநேக வசனங்கள் மூலமாக அவர் சொல்றாரு, டிசிப்ளின் யுவர் மைண்ட். ஒரு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து இயேசு எதெல்லாம் சிந்திச்சாரு நமக்கு என்ன செய்யணும்? தெரியணுமா தெரியக்கூடாதா? கிறிஸ்து எதெல்லாம் சிந்திச்சாரு? பிதாவின் சித்தத்தை செய்தார். அவர் பூமியில் வாழும்போது பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார். யாரையும் குறை சொல்லல, யாரை பத்தியும் பேசல. பேசினாரா இயேசு? சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அவன் அப்படி என்ன, அவனுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும், இது இப்படி இருக்கும். இவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரே வார்த்தையில் ஆன்சர். நம்ம அப்படி செய்யறோமா? யாரை பத்தியாவது பேசும்போது, ஆமா நல்லா தான் இருக்குது, இதை பத்தி பேசும்போது இன்னும் காது உள்ள பெருசாயிரும் கேட்கறதுக்கு. இல்ல, சில பேர் காது கொண்டு போய் இன்னொருத்தவங்க வாய்கிட்ட எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது அவங்க சொல்றது. ஏன்னா பிற காரியங்களை குறித்து கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வம். இல்ல, தேவன் சொல்றாரு அது தேவையில்லை. தேவையில்லாத காரியங்களை நம்ம காதுகளுக்கு என்ன செய்யக்கூடாது. ஏன் சொல்றேன்? நம்முடைய சிந்தை இல்லை, என்னுடைய எண்ணம், என்னுடைய மைண்ட் அப்படின்றது அது ஒரு பிசிக்கல் ஆர்கன் கிடையாது. மைண்ட், என்னுடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு கோளாறுனா என்ன செய்யலாம்? டாக்டர்கிட்ட போய் ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் மைண்ட்ல ஒரு கோளாறு ஆச்சுன்னா என்ன செய்ய முடியாது. எந்த டாக்டராலையும், டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? உங்கள் மைண்டு சரி பண்ணால் உங்களுக்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிடுவாங்க. இல்லை, நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், டாக்டர் எனக்கு குனிஞ்சா எழும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கு. உடனே டாக்டர் சொல்கிற காரியம் என்னது? குனிஞ்சிடாதீங்க. ஆமாம், சிம்பிள், குனியாம வேலை பார்த்துருங்க. அப்போ இருதயத்தில் இல்லை, ஒரு அவயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனா என்னுடைய மைண்ட், என்னுடைய சிந்தையில் ஏற்படுகின்ற காரியம் எதை கொண்டு சரி பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய சரீரம் தேவன் வாழும் ஆலயமா இருக்குது. இந்த ஆலயத்திற்கு சில என்ட்ரன்ஸ் இருக்குது. இல்ல, ஒரு இடம் அப்படின்றதுனா இந்த இடத்துல நம்ம தொழுது கொள்வது வரும்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு வழி இருக்குது, இந்த பக்கமா ஒரு வாசல் இருக்கு. அப்போ என்னுடைய சிந்தையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு 2 வாசல் என்னது? கண்கள், காதுகள். நான் எதை அதிகமாய் கேட்கிறேனோ அது என்னுடைய சிந்தையை ஆட்கொள்கிறது. நான் எதை அதிகமாய் பார்க்கிறேனோ அதனுடைய இம்பாக்ட் என்ன தெரியுமா? என்னுடைய சிந்தையில் போய் உட்கார்ந்துக்குது. இந்த சிந்தையில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய அனுபவமாய் அது அறிவாய் மாறுகிறது. அறிவுக்கும் ஏதாவது ஒரு இடம் இருக்குதா? இந்த பையன் அறிவு இல்லாமல் இருக்கிறான் டாக்டர், கொஞ்சம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ணி விடுங்க அப்படி சொல்ல முடியுமா? அறிவும் என்னது? தொட்டு உணர்கின்ற உறுப்பு அல்ல. எண்ணமும் அறிவும் நாம் பார்க்க முடியாத காரியம். ஆனா இது எங்க இருந்து அந்த எண்ணமும் அறிவும் சிந்தையும் வளர்கிறது? இந்த ஆலயத்தின் வாசல் வழியாக கண்களினால் நான் பார்க்கக்கூடிய காரியமும் காதுகளினால் நான் கேட்கக்கூடிய காரியங்களும் சிந்தையில் போய் உட்கார்ந்துக்குது. இந்த சிந்தை அனுபவமாக அறிவாய் மாறுகிறது. பார்க்கக்கூடிய காரியங்களை நான் நம்புறோம்ல, அப்போ அது எனக்கு ஒரு அனுபவமாய் மாறுது. இட் will become an experience. இந்த அனுபவம் எனக்கு எப்படி மாறுது? அறிவாய் மாறுகிறது. வேதத்தின் அடிப்படையில் சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா இருந்தா தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம்.
இல்ல உலகத்தின் காரியங்களை பார்த்தும் கேட்டும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிந்தையில் வைத்துக் கொள்வேனே என்றால் அந்த அனுபவம் உலக அறிவாய் மாறும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதன் உலகத்திற்கும் வார்த்தைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது. ஒரு 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் முடியவே முடியாது. ஒண்ணு நான் உலகத்திற்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா தேவனுக்கு ஊழியம் செய்யணும். தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறேன். அப்ப என்னுடைய சிந்தை, என்னுடைய அறிவு, என்னுடைய ஏக்கம், என்னுடைய சிந்தை எல்லாம் எப்படி இருக்கணும்? என்னுடைய எண்ணம் எல்லாம் தேவனுக்கு அடுத்த சிந்தை. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய அறிவையும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார் கர்த்தர்? பிரச்சனையில் இருக்குமா? இருக்கும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. வேதத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட இல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ துடித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்கள் கடுமையான பாதைகளை சந்தித்தார்கள். யோசேப்பை பார்த்துமே, சொந்த சகோதரர்களால் அவன் என்ன செய்தான்? புறக்கணிக்கப்பட்டவனாய், அடிமையாய் விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். எப்போ ஒரு மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ உலகத்தின் சத்துருக்கள் அவனை என்ன செய்வாங்க? நெருக்கி விழ தள்ளுவாங்க. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அவனை மீண்டும் என்ன செய்யும்? எழும்ப செய்யும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் என்னது? டிசிப்ளின் யுவர் மைண்ட். என்னுடைய மனதை, என்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவது. எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 5 வசனம். 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 4வது வசனத்துல எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதா இருக்கு. நாம் என்ன செய்யறோம்? இன்னும் மாம்சத்திலே நாம போராடணும்னு நினைக்கிறோம், மாம்சத்திலே நான் வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறோம். என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் நான் என்ன நினைக்கிறேன்? செல்ஃப்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறோம், நான் கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்கிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை இடம் கொடுத்துட்டீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஆட்கொள்வதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தான் நம்ம என்ன செய்ய முடியும்? செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும். அநேக நேரம் நினைக்கிறோம் செல்ஃப் கண்ட்ரோல் அது என்னோட செல்ஃப் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் தான் அதை என்ன செய்ய முடியும்? துணையோடு கூட செய்ய முடியும். பவுல் அநேக இடங்கள்ல அதை நமக்கு தெளிவாய் சொல்றான். நான் நினைக்கிறத செய்ய முடியாதபடி, நான் நினைக்காததை செய்யும்படி, நான் விரும்புகிறத செய்யாதபடி, எதை விரும்பலையோ அதை தான் செய்யும்படி என்ன செய்யுது? எனக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம், பிரமாணம் என்னை என்ன செய்து? நிர்பந்திக்கிறது அப்படின்னு சொல்றான். ஆனால் அதே பவுல் சொல்றான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் அவைகள் எனக்கு தகுதியா இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை அறிந்து கொண்ட, தேவனுடைய பிரசன்னத்துல வாழணும்னு நினைக்கிற உங்களுக்கு பாவத்திற்குரிய அநேக வாய்ப்புகள் இலவசமாவே கிடைக்கும். பாருங்க, நான் ஒழுங்கா வாழணும், கர்த்தருக்கென்று நான் பொய்யே பேசக்கூடாதுன்னு நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது அப்பதான் என்ன செய்வான்? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பொய்யை பேசிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்படி இல்ல, கோபமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல காலை வச்ச உடனே என்ன செய்யும்? ஆமா, எதை நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அப்ப நான் நினைக்கிறது எப்படி ஒரு சத்ருவான உங்களுக்கு தெரியுதுல்ல. அதான் சொல்றேன், ஆவிக்குரிய மண்டலங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய போராயுதம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, என்னுடைய போராயுதம் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு யாருடைய பலன் தேவைப்படுதுங்க? அப்போ தேவனுடைய பிரசன்னத்திற்கு நான் போகணும்னா கூட என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால தான் நான் போக முடியும்.
என்னுடைய நல்ல குணாதிசயம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுபாவத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால தான் நான் போக முடியும். அங்க போய் அடுத்தது என்ன பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு அவரு? ஆமா, அவைகள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு, ஆமா, எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தணும். இந்த வார்த்தை நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி வந்தாலும், இது கர்த்தருடைய எண்ணத்திற்கு, தேவ வசனத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லி நீங்க தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்திட்டாருன்னா அதை ரிஜெக்ட் பண்ண கத்துக்கோங்க. ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னா என்ன செய்யறோம்? ஒரு சின்ன மீன் என்ன செய்யறோம்? தூண்டில போட்டு அனுப்புறோம். சத்துருவானவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உங்களை விலக்கணும்னா ஏதோ ஒரு சிறிய ஒரு துண்டு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம அதை பிடிச்சிட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? பிசாசினுடைய வலையில் சிக்குண்டு மடிவோம். எல்லா ஆசீர்வாதமும் தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. அப்ப இங்க பாக்குறோம் பாருங்க, எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். என்னுடைய எண்ணங்களில் ஏற்படுகிறது, நான் நினைக்கிறோம் ஸ்மார்ட் அப்படின்னு நினைக்கிறோம்ல. எதை நம்ம ஸ்மார்ட்னு சொல்றோம்? ஷார்ப்னு சொல்றோம். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் நம்ம வாழும்போது நம்ம சொல்றோம், அந்த தம்பி ரொம்ப ஷார்ப், ரொம்ப ஸ்மார்ட். தேவன் ஸ்மார்ட்டான பீப்புளை, ஷார்ப்பான பீப்புளை தேடி வரல. அவர் தேடி வரதெல்லாம் யாரு? சாதாரணமான ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமாய் தோன்றுகிறவர்களை தான் என்ன செய்யறாரு? தேடி வரார். அப்ப கிறிஸ்துவின் பார்வையில இந்த உலகம் என்ன செய்கிறது? ஸ்மார்ட்டா இருக்கிறது தான் தேடி போகுது. ஆனால் தேவன் என்ன செய்யறாரு? சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். எப்படி அவரால் செய்ய முடியுது? இந்த சாதாரண மக்கள் தேவனையே சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஸ்மார்ட்டா இல்ல, எண்ணங்களில் ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய உலகத்தின் காரியங்களில் ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் அவர்களை கொண்டு என்ன செய்ய முடியல? பெருசா செய்ய முடியல. பாருங்க, அப்போ உலகத்தில் காண்கின்ற காரியங்களை கொண்டு நாம் ஸ்மார்ட் நிரூபிக்கிறதுக்கு அல்ல. ஆனா உலகத்துல நடக்கிறத வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சில டிசிஷன்ஸ் இல்ல சில மூட் ஸ்விங், சில மன மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது. ஆமாமா இல்லையா? வேதத்தை படிக்கும் போது கூட அவ்வளவு மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது. ஆனா உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யுது? சில மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படுகிறது. அப்படிதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுது. பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். பாருங்க, போதும். இங்க என்ன நடந்தது? ஒரு யுத்த களத்துல தாவீது கோலியாத்தை முறியடித்து திரும்புகிறான். ஆனால் யுத்த களத்துக்கே போகாத சவுல் இந்த காரியங்களை, இந்த பெண்கள் பாடுறாங்க. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீதோ அப்ப கரெக்டான ஃபிகர் என்ன? 10000னா என்னது? 16000? ஏதோ சொன்னாங்க. ஆனா 1000தோட ஜாஸ்தி தான் பாஸ்டர், அது எனக்கு தெரியும். 10,000 இல்ல, 10000 அப்படின்னோடனே நமக்கு அநேக நேரம் 10000 நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. 10,000, சால் 1000, டேவிட் 10,000, 10,000. இதை கேட்ட உடனே அவனுக்கு தாவீதுக்கு மேல என்ன செய்யப்பட்டது? தாவீது மேல வெறுப்பு வந்ததா? அந்த வெறுப்பு எங்க போச்சு? அவனுடைய எண்ணங்களில், சிந்தைகளில் போச்சு. இப்போ உலகத்தில் காண்கின்ற சில காரியங்கள் என்னுடைய சிந்தையில் ஏற்றிக் கொள்கிறேன்னா அது என்ன செய்யுது? வெறுப்பை கொண்டு வருகிறது. வெறுப்பு, கசப்பு, கோபம், பொறாமை, இவையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குது. எங்க இருந்து பார்க்கிறோம் இதெல்லாம்? உலகத்தின் காரியங்கள். சவுல் பார்க்கிறான், நான் ராஜாவா இருக்கிறேன், ஆனா வெற்றி பெற்றது என்னவோ தாவீது தான். ஆனால்
அவனை எனக்கு என்ன செய்யிட்டாங்க, கம்மியா கால்குலேட் பண்ணிட்டாங்களே. 9வது வசனத்தை கூட படிக்கலாம். 9 அதே அதிகாரத்தின் 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாக பார்த்தான். ஹல்லேலூயா. காய்மகாரமாய் பார்த்தான். ஆமா, ஒரு வெறுப்போடு கூட அந்த நாளில் இருந்து அவன் பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப காரணம் என்ன? என்னுடைய சிந்தையில் என்ன இருக்குதோ அதுதான் என்னுடைய செயல்பாடாய் மாறும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப என்ன அர்த்தம்? நான் தேவனோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் நான் வாழணும், அவரை நான் இன்னும் அதிகமாய் அவருடைய ஐக்கியத்தில் நான் இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சிந்தையில் இருந்து கர்த்தர் என்ன செய்யணும்? விடுதலை கொடுக்கணும். இப்படிப்பட்ட சிந்தைகளில் இருந்து என்னை என்ன செய்யணும்? முற்றிலுமாய் விடுவிக்க, நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ள, அந்த டிசிப்ளினரி ஆக்ட நான் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இல்லையா? ஆமாவா? அப்போ என்னுடைய பேட்டில் ஃபீல்டு என்பது என்னுடைய மைண்டு தான், என்னுடைய சிந்தை தான். எந்த சிந்தையில் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன்? அப்போ டிசிப்ளின். நான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகணும்னா முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய எண்ணங்களை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளணும். என்னுடைய சிந்தையில் நான் என்ன செய்யணும்? மாற்றி அமைத்துக் கொள்ளணும். அப்போ அந்த சிந்தையில் மாற்றம் எங்க இருந்து வரணும்னு சொன்னேன்? என்னுடைய சிந்தையில் ஒரு மாற்றம் வரணும்னா எங்க இருந்து வரணும்? இப்பயே மறந்து போயிட்டீங்க. நான் பார்க்கக்கூடிய காரியங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. சிலர் சொல்லலாம், நீங்க மாஸ்டர் படம்லாம் பார்க்கறது தப்பா? படம் நல்ல படம், ஃபேமிலி படம் தான் பார்க்கறது தப்பா இல்ல? நினைக்காத உங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் எல்லாரும் படம் பார்க்குறாங்களே, நம்ம ஏதாவது ஃபேமிலி படம் தானே, அதில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்ல. ஆனால் அதில் அநேக ஹிடன் காரியங்கள் இருக்குது, அதில் ஒளிந்து கிடக்கின்ற காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது. ஒருவேளை மனிதனை போற்றுவதற்குரிய காரியங்கள் அதில் இருக்கலாம். சிலர் சொல்லலாம், நம்ம பாஸ்டர் அதில் பார்க்கலாம், நல்லது மட்டும் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை என்ன செய்யணும் அப்படியே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு காரியம் முதல்ல அது தவறுன்னு தெரிஞ்சால் அதில் போய் ஆராயணும்னு அவசியமே இல்லை. அது வேண்டான்னா வேண்டாம் தான். நம்ம என்ன செய்கிறோம்? நல்லது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பாஸ்டர், கெட்டது அப்படி என்ன செய்யலாம், கண்ணை மூடிக்கலாம், விட்டுறலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு துளி விஷம் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா, பாஸ்டர் விஷத்தை மட்டும் நான் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடை சாப்பிட்ருவோம் பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்போ முதலாவதே எனக்குள்ள இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியம் சரியில்லை, தவறு அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தாருன்னா, அந்த எண்ணத்திற்கு நான் கீழ்ப்படிய பழகி கொண்டேன் என்றால், அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு நான் முதலாவது என்ன செய்யறேன்? செவி கொடுக்கிறேன்றது அர்த்தம். அப்போ நான் பார்க்க கூடாததை பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியதை பார்க்கணும். கேட்கக்கூடாததை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டியது என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம அநேகமா நினைக்கிறோம், பார்க்கவே கூடாது பாஸ்டர், நான் பார்க்கல, சரி அப்படி டோட்டலா கண்ணை மூடிக்கிறது இல்லை. சில காரியங்களை கர்த்தர் பார்க்க வைக்கிறார், அதை பார்க்கணும் இல்லை. அப்போ இதுதான் என்னுடைய எண்ணங்களில் ஆக்கிரமித்துக் கொள்கிறேன். நான் எதை அதிகமாய் பார்க்கிறேன்? இன்னைக்கு இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற சீரியலுக்கு, நீங்க இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா சீரியல் தான் ஒவ்வொருடைய வீட்லையும். அதில் நடிக்கிற ஒவ்வொருத்தர் தான் அவங்களுடைய ரிலேஷன் பேர் சொல்லி அவங்க பேர் சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க? ரிலேஷன்ஷிப்பை சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீரியலுக்கு ஆமா பார்த்து அவங்க சீரியல் கில்லரா மாறிடுறாங்க. வீட்டில் ஒரே அடிப்படி சண்டையா தான். ஏன்னா சீரியல் அப்படிதான் நடக்குது. அப்ப எதை நம்ம அதிகமாக பார்க்கிறோமோ அது என்னுடைய சிந்தையை ஆக்கிரமித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி நான் செயல்படுவதற்கு என்னை தூண்டுகிறது. அப்போ இது இப்படி இருக்க, அப்ப நான் வேதத்தை அதிகமாய் படிக்கிறேன், அந்த சத்தத்தை அதிகமாய் நான் கேட்கிறேன், வேத புஸ்தகத்தை நான் அதிகமாய் பார்க்கிறேன் அப்படின்னா என்னுடைய சிந்தை எது ஆக்கிரமித்துக் கொள்ளும்? இந்த வார்த்தைக்கு உங்களுடைய சிந்தைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்களில் எல்லாம் சொல்வார், இவரோடு கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்துல வாழுகிற பிள்ளை என்பதை பிறர் உங்களை பார்த்து சொல்ல முடியும். யோசேப்பை பார்த்து சொன்ன மக்கள் உங்களையும் என்னையும் என்ன செய்ய முடியும்? பார்த்து சொல்ல முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். நாம டிசிப்ளின் யுவர் மைண்ட் அதை குறித்து பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிசிப்ளின் யுவர் மைண்ட். 12:2
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப என்னுடைய வாழ்க்கை மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டே இருக்கணும். நான் நேற்றிருந்த பரிசுத்த வாழ்க்கையின் அளவுகோலை காட்டிலும் இன்னைக்கு எனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நான் எலிமெண்டரி லெவலாவே இருக்கக்கூடாது. இன்னும் நான் ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவனாவே இருந்தேன்னா நான் இன்னும் என்ன செய்றேன்? என்னுடைய மைண்டு இன்னும் அப்படிதான் இருக்குது. என்னுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும், புதிதாய் மாறிக்கொண்டே இருக்கணும். என்னுடைய மைண்ட்ல நேற்று நான் நினைச்சதை காட்டிலும் இன்னைக்கு நான் புதிதான மாறுதல் எனக்குள்ள இருக்கணும். அப்படி மாற்றங்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? வளர்ச்சியை நாமே என்ன செய்ய முடியும்? நிதானித்து அறிய முடியும். என்னுடைய எண்ணங்களை நான் எப்படி இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், இந்த பிரச்சனையை வேதத்தின் வசனத்தின் வாயிலாக நான் எப்படி இதை அணுகிறேன், எப்படி ஐ அப்ரோச் திஸ் ப்ராப்ளம் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நான் எப்படி பிராக்டிஸ் பண்றேன், எப்படி அப்ரோச் பண்றேன், இதுதான் என்னுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. எனக்கு இருக்கின்ற நாலேஜை வைத்தல்ல, நான் பார்க்கிற என்னுடைய அனுபவத்தின் வாயிலான சில காரியங்களை அணுகுவது அல்ல. அஃப்கோர்ஸ் சில காரியங்களை அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனாலும் கூட வேதத்திற்கு புறம்பான காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது. இது நல்ல ஐடியாவா இருக்கு, இப்படி செஞ்சனா ஷார்ட் கட்டா இருக்கு, அது ஒரு நாள் என்ன செய்யாது, நிலை பெறாது. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த காரியம், discipline the way I use my mouth. என்னுடைய வாயின் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது நான் எப்படி என்னுடைய ஒழுக்கத்தை நான் என்ன செய்யணும்? காத்துக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் வாய்களை இரவல் விடக்கூடாது. அங்க ஒரு மாதிரி பேசுறது, இங்க ஒரு மாதிரி பேசுறது, கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? வேற மாதிரி ப்ரோ அப்படின்ற கூடாது. இல்ல, என்னுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்கும் நான் ஒரே மாதிரி, இந்த மாதிரி பேசினா இந்த சிஸ்டருக்கு பிடிக்காது, இந்த பிரதருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி எல்லாரும் உங்களை பத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும். நான் எங்க வேணாலும் ஃபிட் ஆயிடுவேன் பிரதர், எப்படி பேசினாலும் நான் அவங்களோட என்ன செய்யறேன்? அப்படியே ஜெல் வித் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். இல்ல, சில நேரங்களில் அது சரியாய் இருந்தாலும், சரியாய் உச்சரித்தாலும் கூட பல நேரங்களில் அது தவறாய் முடியும். இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள். எல்லா இடத்துலயும் ஃபிட் ஆறதா இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஜோக்கர். எத்தனை பேர் கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்க? இல்ல, ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, ஐயோ கார்ட்ஸா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாதீங்க. கார்ட்ஸ்ல ஜோக்கரை எங்க ஃபிட் ஆகணும்னு என்ன செய்யும்? ஆமா, நீங்க ஜோக்கரா இருக்க விரும்புறீங்களா, ஹீரோவா இருக்க விரும்புறீங்களா? கர்த்தரால் பயன்படுது. பாருங்க, யோசேப்பு போன இடங்களெல்லாம் அவனை ஒரு பெரிய பொறுப்பு, எங்கெல்லாம் இருந்தானோ அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அடிமையா இருக்கிறான், ஆனா அடிமையா இருந்தாலும் அடிமை வீட்டுல அவனுக்கு தான் என்னது? பொறுப்பு. அவன் தான் ஒரு அத்தாரிட்டியா இருக்கிறான். சிறைச்சாலையில தான் இருக்கிறான், ஆனா அங்கேயும் ஒரு அதிகாரியா இருக்கிறான். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படிப்பட்ட நபராய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கணும்ல. அது எப்போ திரும்ப நடக்கும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருந்தா பிறர் எல்லாரும், நீங்க போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிறர் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார். மற்றவர்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. வேற எந்த காரியம் பேசிட்டு இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல வரும்போது அந்த காரியத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்களுக்கு தெரியும், this man or this woman, it's not like this. நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த நபர் இப்படிப்பட்ட நபர் அல்ல. அது மாதிரி நீங்க உருவாகணும். அது எப்போ உருவாக முடியும் தெரியுமா? என்னை நான் பரிசுத்தவானாய் வெளிக்காட்டிக் கொள்வது அல்ல, உள்ள என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனோடு கூட இருக்குமே என்றால், டிசிப்ளினா இருப்பேன் அப்படின்னா என்னுடைய பேச்சும் என்ன செய்யும்? மாறும். பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை கூட நான் படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து
புறப்பட வேண்டாம். அப்ப கெட்ட வார்த்தைனா என்ன? உடனே நீங்க உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் யோசிக்கணும். கெட்ட வார்த்தைனா என்னது? விசுவாசம். ஆனா இந்த வசனத்திலே இருக்குது நல்ல வார்த்தைனா என்ன. நீங்க வேதத்தை போயிட்டு அறியணும்னா பெரிய அப்படி எப்படி இல்லாமோ போய் ரூட்டை கண்டுபிடிக்கலாம் நினைக்கணும். அந்த வார்த்தை கிளியரா படிச்சாலே அதுலயே என்ன இருக்கு? இங்க சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்களேன், எபேசியன்ஸ் 4:29ல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள், அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. அப்ப நான் பேசுறது ஒண்ணு பக்தி விருத்தி உண்டாக்கணும், இல்ல பிரயோஜனமா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன வார்த்தை அது? புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவ வட்டாரது உலகத்துல போனா கெட்ட வார்த்தைனா அது நீங்க வேற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள கெட்ட வார்த்தைனா என்னது? நான் பேசுகிற வார்த்தை பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணுமா, இல்ல நான் பேசுற வார்த்தை அவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? பிரயோஜனமா இருக்கணுமா? இப்படி ரெண்டுமே இல்லைன்னா என்ன வார்த்தை? அப்ப நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுறோமா இல்ல கெட்ட வார்த்தைகளை பேசுறோமா? நல்ல வார்த்தைகள் பேசுற இடத்துல பக்தி விருத்தி உண்டாகும். ஏன் தெரியுமா? நீங்க பேசுகிற அந்த நல்ல வார்த்தையின் மத்தியில கர்த்தர் என்ன செய்கிறாரு? செயல்பட ஆரம்பிப்பார். நான் பேசுகிற வார்த்தைகள் பக்தி விருத்தி உண்டாகும்படி என்னுடைய வார்த்தைகள் அமைந்தா நீங்க இருக்கின்ற அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட இடமா இருந்துட்டே இருந்ததுன்னா நானும் தேவனுடைய பிரசன்னத்துல என்ன செய்ய முடியும்? தங்கி தாபரிக்க முடியும். உங்கள்கிட்ட பேசும்போது ஏதோ ஒண்ணு கிடைக்குது எனக்கு, ஏதோ ஒருவேளை அவங்க உங்கள்கிட்ட பிரச்சனைகளை சொல்லணும்னு கூட இல்ல, உங்கள்கிட்ட பேசும்போதே நீங்க சில வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம். அந்த வார்த்தை அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், இல்ல அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்கள் விடுவித்துக் கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன வார்த்தையா? நல்ல வார்த்தைகள். அப்ப என்னுடைய சூழ்நிலை இருக்கிற வார்த்தை, என்னுடைய வாழ்க்கை சூழலில் நான் பேசுகிற வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாகவும் பக்தி விருத்தி உள்ளதாகவும் இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றார், நான் மனிதர்களுக்கு நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசல அப்படின்னு சொல்றார். எம்டி வேர்ட்ஸ், எம்டி சாட். அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம், கடைசியில் என்ன பேசணும்னு யாருக்கும் தெரியாது. ஓகே பை பைன்னு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் போயிடுது. அது அரை மணி நேரம் பேசின வார்த்தை என்ன செய்யாது? ஒருத்தரையும் பிரயோஜனமா வந்திருக்காது, பக்தி விருத்தியா வந்திருக்காது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாம் பாருங்க. 2 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயுல 4:7 கூட படிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா. சீர்கேடும் கிழவிகள் அப்படின்னு இருக்குது. மாத்திக்கலாம், கிழவன்கள் கூட என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். சிலர் ஆம்பளைங்களும் நிறைய பேசுறவங்க உண்டு இல்ல. கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சில உலகத்தரமான வார்த்தைகள் நம்ம காதுகளுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கலாம், இனிமையா இருக்கலாம். ஆனா நமக்கு அது பக்தி விருத்திக்கோ, எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சது, எனக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு அப்படி இல்லை. பவுல் அவனுடைய வாழ்க்கையில சொல்றான், பிரயோஜனமான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? போதிச்சிருக்கிறேன். பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைக்காம உங்களுக்கு நான் போதிச்சிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபடியினால அவன் பேசுகிற காரியம் பிறரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளா இருந்தது. உங்களுடைய வார்த்தை கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குதா இல்ல டிஸ்ட்ரக்டிவா இருக்குதா? நான் பேசுகிற காரியம் பிறரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை நான் பேசுகிறேனா இல்ல இடித்து போடக்கூடிய வார்த்தைகளை நான் பேசுறேனா? நாம் எல்லாருமே இந்த 2 காரியத்தையும் செய்திருப்போம் பாருங்க. ஆனா இந்த இடித்து போடக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசியிருந்தோம்னா உடனே நமக்குள்ள உள்ள பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துல நாம் உடனடியா என்ன செய்யணும்? அதை சரி செய்து கொள்ளணும். யாரையும் காயப்படுத்தி இருந்தாலும், யாரை பற்றி நாம் புரளி பேசியிருந்தாலும் கூட, கர்த்தாவே என்னை மன்னியும், தெரியாம மறுபடியும் செய்துட்டேன், என்னை மன்னியும் சொல்லி நான் பிரயோஜனமான காரியங்களை பேச தொடங்குவேன் என்றால் என்னை சுற்றிலும் பக்தி விருத்தியான ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பக்தி விருத்தியான இருக்கின்ற கூட்டத்தின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடு, அவரை பற்றி பேசுகிற இடத்துல அவர் பிரசன்னரா இருப்பாரு. அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யும்? அதே 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 16.
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானார்கள். அடுத்தது கூட 17 அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அடுத்தது கூட அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா. சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி இரு அப்படின்னு சொல்லிருக்கு. எதுக்காகவா? அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாவார்கள். சீர்கேடான பேச்சு, தேவையில்லாத பேச்சு என்னை தேவனுடைய விசுவாசத்தை விட்டு பின்மாற செய்யும். என்ன செய்யும் பாருங்க, அவர்களுடைய வார்த்தை அரிபிளவை போல படரும். அரிபிளவுனா என்னது? கேன்சர். இப்பதான் சொன்னாங்க பாஸ்டர், நல்லா இருந்தாரு, உடனே என்ன செய்யுச்சு? 4th ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சொல்றோம், கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? கேன்சர் பரவிருச்சு. எப்படி பரவுது? ஃபாஸ்டா பரவுது. அப்ப இந்த வீண் பேச்சு, அவிசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்கும்போது அறிவு பிளவை போல என்ன செய்யுது? கிறிஸ்துவை விட்டு பின்மாறி செய்வதற்குரிய வார்த்தைகள் அப்படியே உடனே என்ன செய்யுது? பரவுது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருந்ததுன்னா உடனே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்வாரு, நீ உடனே என்ன செய்ய? ஸ்டாப் பண்ணிரு. இதுதான் தேவனுடைய பிரசன்னத்துல வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் வரும்போது உள்ள இருந்து உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு அலாம் அடிக்கும். இதுதான் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுடைய அனுபவம். இன்னொரு 2 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 5 நிமிஷம் 50 நிமிஷமாய் மாறும். இதை மட்டும் பார்த்துட்டு நான் அப்புறம் போயிடுறேன் அப்படின்னீங்கன்னா, இது முடிச்சோன்னா அடுத்தது முடியும் போது தான் பாருங்க, தொடரும்னு போடும்போது தான் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பில்டப்பை வச்சு அப்படி வைப்பான். இது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருமா, இல்லைன்னா நமக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கல. அப்போ ஒரு சிறிய இடத்தை தான் நம்ம கொடுக்குறோம், ஆனால் அரிபிளவை போல அது என்ன செய்யுது? படருகிறது. அப்போ 2வது, நான் பேசுகிற காரியங்கள், நான் எதை பேசுறேன்? நான் பேசுகிற காரியம் வீண் பேச்சான காரியத்தை பேசுகிறேனா, இல்ல பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை நான் பேசுகிறேனா, பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளை நான் பேசுகிறேனா? அப்ப பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வார்த்தையை பேசணும்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த வார்த்தை தீவிரமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். எது உள்ள இருக்குதோ அதுதான் வெளியில வரும். நாம் ஆலோசனை கொடுப்பதற்கு உலகத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுக்கிறோமா, தேவ வசனத்தினால் நிறைந்து இருக்கும்போது ஆலோசனை தேவனுடைய வார்த்தையை கொண்டு கொடுக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்க ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது தான் இட் வில் எஸ்டாப்ளிஷ். சரியா? 3வதாக பாருங்க, இல்ல 2வதுலயே சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 141 சங்கீதத்தின் 3வது வசனத்தை கூட நான் பார்க்கலாம் பாருங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. உதடுகள் என்னவா? வாசல். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நாம் பேசுகிற காரியங்கள், சத்ருவானவன் அதை நம்ம என்ன பேசுறோன்றதை என்ன செய்யறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, தேவனை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களை 3 பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பரலோகத்திலிருந்து பிதா உங்களுடைய செய்கைகளையும் வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உலகத்தின் மனிதர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய விசுவாச கூட்டத்தார் எல்லாரும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. சத்துருவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு வார்த்தை நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையினாலே பிடிபடுகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அநேகமா ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம், நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனா சத்ருவானவன் என்ன செய்வான்? எடுத்து கொடுப்பான் பாருங்க. இல்ல, அப்ப நம்ம பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுவதுல சரியா இருக்கணும். அப்போ எப்படி இருக்க முடியும்? என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில தான் நான் செயல்பாடு இருக்குதுன்னு சொன்னோம். அதே போல இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் செய்யும். சத்ருவானவன்
சிந்தைகளை என்ன செய்யறான்? பார்க்கிறதுலையும் கேட்கிறதையும் என்னுடைய சிந்தையில போடுறான். ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் வைக்கிறான். இல்ல, நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஹெட் நாலேஜ்ல பேசுறேன்னா இல்லைனா கம்பேஷன்ல இருந்து, வார்த்தை இருதயத்திலிருந்து நான் பேசுறேனா? இல்ல, என்னுடைய வார்த்தை கம்பேஷனேட், ஒரு என்ன சொல்றது, கம்பேஷனேட், பேஷனேட், இருதயத்தில் இருந்து மனதுருக்கத்தோடு கூட நான் பேசுறேனா, இல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கிற உலக அறிவினால நான் பேசுகிறேனா? இப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்யாது? மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா இருதயத்திலிருந்து நான் பேசுகிற காரியம், நான் பேசுகிறத கர்த்தாவே என் வாய்க்கு என்ன செய்யுங்க? காவல் வைங்க. என் இருதயத்துக்கு, என்னுடைய உதடுகளுக்கு வாசலை கொடுங்கன்னு சொல்லி, வாசலை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன். மூணாவதாக பாருங்க, டிசிப்ளின் யுவர் பாடி. என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். நான் தேவனோடு கூட நான் இணைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா, நான் எல்லா காவலுடைய இருதயத்தை காத்துக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை கூட படிக்கலாமா? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கணும். இதுதான் என்னது? புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்தமாய் காத்து கொண்டால்தான் பலிபீடத்துக்கு என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். பலி செலுத்துவதற்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்படிப்பட்ட மிருகங்கள் தான் என்ன செய்ய முடியும்? பலி செலுத்தப்பட முடியும். பழைய ஏற்பாட்டில் இருக்குது. தேவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் எந்த அப்பழுக்கற்றவராய், வித்தவுட் பிளமிஷ், வித்தவுட் ரிங்கிள்னு இருக்குது. அவர் பலி செலுத்துவதற்கு முன்பதாக தன்னை பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார். இன்னைக்கு என்னை நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டால்தான் ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கும், தேவனுக்கு விருப்பமான ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னா, பரிசுத்தமாய் என்னை காத்து கொண்டாதான் நான் என்ன செய்ய முடியும்? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முடியும். ஜீவ பலினா என்னது? பலினாலே என்னது? பலின்றது துண்டிக்கப்பட்டு தகனிக்கப்பட வேணும். அது கர்த்தருடைய சமூகத்தில் அது சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனா இங்கு சொல்லப்பட்ட ஜீவ பலினா என்னது? உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருக்கு பலியாய் வாழுகிறேன். அப்படின்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற, விரும்புகிற பலியாய் நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். பரலோகத்தில் இருக்கிறது பூமியில நடக்கணும்னா அது உங்களை கொண்டு, என்னை கொண்டு தான் நடக்க முடியும். அப்ப ஜீவ பலியாய் என்னை கர்த்தருடைய சந்நிதியில நான் என்ன செய்யணும்? அனுதினமும் இப்படி வாழ பழகி கொண்டால் தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களாலும் என்னாலும் என்ன செய்ய முடியும்? அனுதினமும் வாழ முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு மனிதன் கூட எடுத்துக்கொள்வோம். தானியேல் முதல் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் கடைசியாக வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்ன செய்யறான் பாருங்க. முதலாவது, அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்தில் என்ன செய்தானா? தீர்மானம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகணும்னு நான் விரும்புறேன். சரீரத்தினால் நான் தேவனுக்கு பலியாய், ஜீவனுள்ள பலியாய் என்னை அர்ப்பணிப்பதற்கு இந்த உலக காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். சாப்பிடுவதனால மாத்திரமல்ல, என்னுடைய சிந்தையும் என்னுடைய சரீரத்தை என்ன செய்யும்? எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அது ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்வோம்? செஞ்சிருவோம். எதை நம்ம அதிகமா யோசித்து எங்களை இப்படி பண்ணிட்டால ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். காரணம் என்னது? உங்களுக்கு இடம் கொடுக்குது சத்ருவானம் செய்வதற்கு. நான் எதை சிந்திக்கிறேனோ, எதை பார்க்கிறேனோ, எதை அதிகமாக கேட்கிறேனோ அதுக்கு நான் இடம் கொடுக்கும்போது அதை செய்யும்படியாய் ஒரு நாள் என்ன செய்வோம்? சத்ருவானவன் உந்தி தள்ளுவான். ஆனால் இங்கு தானியேலை பார்க்குறோம். ராஜ அரண்மனையிலிருந்து விக்கிரகங்களுக்கு படைத்ததிலிருந்து அவனுக்கு வரக்கூடிய ராஜ போஜனம், ராயல் ஃபுட்டு, அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி
தன்னுடைய இருதயத்தில் தீர்மானிக்கிறான். இன்னைக்கு ஒரு இருதயத்தில் உங்களுடைய தீர்மானம் வேணும். நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு என்னுடைய டிசிப்ளினரி லைஃப், என்னுடைய வாழ்க்கையில டிசிப்ளினா நான் வாழ்வதற்கு கர்த்தர் என்ன செய்யணும்? இடம் கொடுப்பதற்கு, நான் முற்றிலுமா என்னை அர்ப்பணிப்பதற்கு நான் முற்றிலுமா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இது ஒரே நாள் நடக்காது. நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த எக்ஸசைஸ் என்ற காரியம் ஒரு நாள் மாத்திரம் அல்ல. எக்ஸசைஸ் நான் தொடர்ந்து பயிற்றுவிப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சமூகம்னா என்ன, கர்த்தருடைய பிரசன்னம்னா என்ன, அதில் எப்படி வாழ முடியும் என்பதை நான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம். தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு ஒரு விஷயம் சுத்தி நடக்கிற காரியங்களில் உங்களுடைய சிந்தையை சிதற விடாதபடி ஒருவேளை கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு கிருபையை தாரும். அந்த ஒழுக்கத்தின் பாதையில் என்னை நடத்தி கொள்ள மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும். உம்முடைய வாய்களை திறந்து, கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துல வாழ்வதற்கு நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே. நாங்கள் கேட்ட இந்த 3 குறிப்புகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிதானித்து வாழக்கூடிய கிருபையை தாரு சுவாமி. கர்த்தருக்கென்ற ஒரு தீர்மானம், தன்னை சரீரத்தில் தீட்டுப்படுத்த கூடாது என்பதை தானியேல் அறிந்தபடியினால் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை, இந்த காலை வேளையில ஒரு இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு கூட புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், நீர் போதும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும். ஏதோ ஒரு சர்ச் செட்டிங்ல இருக்கிறதுனால நீங்க போதும்னு சொல்றது இல்ல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்துல வாழக்கூடிய கிருபைகளை அனுதினமும் நான் அனுபவிக்க எனக்கு கிருபைகளை தாரும் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் தாங்க விசாரிக்கிறீங்க. நாங்க ஓடி இதெல்லாம் செய்யறோம்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் ஓடி உழைக்க எங்களுக்கு தெம்பையும் பலனையும் ஞானத்தையும் தருகிறவர் நீர். எங்களுடைய சிந்தையில்
எங்களுடைய பேச்சில், எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கிருபைகளை தாரும். கர்த்தர் நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்